எல்லாம் எப்படி இருக்கீங்க என் மக்களே? ஏதோ இருக்கோங்க. எங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா பக்கத்துல இருக்கவன் பொறாமப்பட்டுருவான். நல்லா இருக்குது நல்லா இல்லாம போயிருவான். அதனால எல்லார்ட்டையும் சேஃப்டியா ஏதோ இருக்கேன். பொறாம புடிச்ச பூமி, பொறாம புடிச்ச உலகம். கேட்கிறவன் அவன் ஏதாவது கண்ணு பட்டான்னா நம்ம இருக்கதும் இன்னும் நிலைமை கம்மியாகி போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இருந்தா கூட ஏதோ இருக்கேன், ஏதோ இருக்கேன், ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கேன். அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லாதுங்க. எப்ப யாரு எப்படி கேட்டாலும் செம்மையா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். தட் இஸ் அ பாசிட்டிவ் வைப். ஏன்னா நீங்க சொல்றப்போ உங்களுக்கு எய்த்தாப்ல இருக்கவங்களுக்கு ஒரு செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த பொறாம வருதுன்றதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. எண்ணம் போல் வாழ்க்கை. அவங்க வந்து நம்ம மேல பொறாமப்பட்டு நம்ம ஓகே இவன் நல்லா இருக்கானா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு போட்டுருவோம் அப்படின்னு சொன்னா அவங்கதான் அப்படி போவாங்களே ஒழிய நம்ம எப்பயும் போல சூப்பரா தாங்க இருப்போம். ஸோ நல்லா இருக்கோமோ இல்லையோ அஃப்கோர்ஸ் நான் செம்மையா இருக்கேன் சூப்பரா இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா அந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. நீங்களும் செம்மையா சூப்பரா இருப்பீங்க. ஸோ இனிமேல் யாரு கேட்டாலும் எப்படி சொல்லுவீங்க? செம்மையா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஏன்னா என்கிட்ட பேசுற என்னோட மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். எடுத்த உடனே கேட்பாங்க என்கிட்ட. நானும் எடுத்த உடனே என் மக்கள்கிட்ட கேட்டுருவேன். அவங்களுக்கு கொடுக்குற ஒரே பதில் சூப்பரா இருக்கேன் சிஸ்டர், செம்மையா இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருப்போம், சேர்ந்து வளருவோம். ஏன்னா நிறைய மக்களை நான் கண் கூட பாக்குறேன்னா என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணி என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி என் கூடயே டிராவல் பண்ண இன்னைக்கு பல மக்கள் செம்மையா சூப்பரா இருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்கள்ட்ட பேசுறப்பையும் செம்ம பாசிட்டிவ் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இப்போ நானே சோகமா இருந்தாலும் ரொம்ப பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஏதோ கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் என் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பேசுறப்ப அஃப்கோர்ஸ் ரொம்ப பிரிஸ்கா தான் பேசுவேன், கான்ஃபிடென்ட்டா பேசுவேன். ஸோ அவங்களுக்கும் நம்மகிட்ட பேசின அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்களுக்கும் ஓகே ஒரு செம்ம லெவல் மேல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் பேசுவேங்க. ஸோ மக்களே தயவு செஞ்சு உலகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. யார் எவன் என்ன நினைக்கிறான், நான் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவன் எப்படி ஆயிடுவானோ அதுக்காக நான் பயந்து பயந்து வாழணும், ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழணும் அதெல்லாம் வாழாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படி வாழாதீங்க. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அப்படியே வாழுங்க மக்களே. இது உங்க வாழ்க்கை, உங்களுக்கு சொந்தமானது. நீங்க தான் உங்க லைஃப்பை டிசைன் பண்ணணுமே ஒழிய அடுத்தவன் வந்து என்ன அவன் பார்த்து என்ன நல்லா நினைக்கணும், நான் நல்லா பேசணும், சொசைட்டிக்கு நல்லா இருக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லாது. நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கும் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அந்த விதத்துல நம்ம சூப்பரா வாழ்ந்துட்டு போகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஏன்னா நிறைய மக்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ற மக்களே அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒழிப்போம் இல்லையா, அப்படித்தான் நிறைய ஒழிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டால் இப்ப நல்லா கிடைக்கிற இடம், ஒரு இடம் வந்து எனக்கு ஹோல்சேல்ல சூப்பரா ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் பொத்தி பொத்தி பாதுகாப்பேன். யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் அங்க இருந்து சீப்பா வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு அவங்களும் அந்த ரேட்டு கொடுத்துருவாங்க. அந்த நினப்பு வேணாம். ஏன்னா எனக்கும் அது இருக்கிறதே கிடையாது. அப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வரைக்கும் யாரு என்ன என்கிட்ட எந்த டீட்டெயில் கேட்டாலும் நான் ஓப்பனா தான் சொல்றேன். எங்க நான் மார்க்கெட் போறேன், எந்த மார்க்கெட்ல வாங்கிட்டு நானும் ஆக்சுவலா சொல்லவே கூடாது அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு வாயும் மனசும் விடாது. சொல்லிடுவேன். அங்க போனோன்னா எடுத்துருவேன் வீடியோ, அஸ்யூஷுவல் எடுறா வீடியோன்னு சொல்லி எல்லாம் எடுத்து போட்டு நான் போட்டுருவேன். ஸோ அந்த நான் சொன்னாப்புல என்ன போல் வாழ்க்கை தாங்க. 4 பேருக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுற விதத்துல நம்ம வாழ்றப்ப நம்மளுக்கும் நிறைய மக்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைகள், நம்மளோட எண்ணங்களை நல்ல பாசிட்டிவா வச்சுப்போம், நல்லபடியா வச்சுப்போம். இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். ஆக்சுவலா நான் ஒரு 3 வீடியோ வரைக்கும் ரெடி பண்ணி வச்சு நம்மளோட ப்ராடக்ட்டே எடுத்து காமிக்கிறதுக்கெல்லாம் வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனா எடிட் பண்ற டைம்ல நம்மளுக்கு ஆள் இல்லையே, ஆள் வெளியில கொடுத்து கேட்டா எங்க ஒரு 1000 2000 கேட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டேன். அதுவும் இருக்கு. அதுக்கடையில இந்த ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டுருவோம். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு பொங்கல் வருது, பர்ச்சேசிங் போறோம். இப்போ நான் சூரத்லாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங்லாம் வந்து ஒரு சார் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. நான் போறப்ப பர்ச்சேஸ் பண்றப்ப நீங்க எப்போ போறீங்க, நான் உங்க கூட வரேன். அஃப்கோர்ஸ் மக்களே தயவு செஞ்சு என்னைக்கு வந்து நீங்க எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இருந்தாலும் போதும். நானும் உங்களை மாதிரி தாங்க பேசிக்க ஆரம்பிச்சேன். ஒன்றும் தெரியாது, இங்கதான் இருப்பேன். தமிழ்நாட்டை விட்டு நான் எங்கேயுமே போல. என் சின்ன வயசுல இருந்து நான் டிராவல் பண்ண ஒரே இடமா இருந்தா சென்னை, கோயம்புத்தூர். அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் சரி போவோம் அப்படின்னு. லாங்குவேஜ் பெருசாலாம் கிடையாது மக்களே. நீங்க நினைக்கிறாப்புல ஹிந்தி அஃப்கோர்ஸ் ஃப்ளூயன்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஹிந்தி இங்கிலீஷ் கண்டிப்பா ஃப்ளூயன்ட் கிடையாது. தமிழ் ஒண்ணுதான் நம்மளுக்கு. பட் வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணி சூப்பரா பேசிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருப்போம். தெரிஞ்ச வார்த்தைகளை நம்ம பேசிட்டே இருக்கப்ப அந்த ஃப்ளூயன்சி சூப்பரா வந்துடும். ஏதாவது ஒண்ணு தெரியாத ஒரு வார்த்தை இடையில வந்துட்டோம்னா தான் அங்க ஸ்டக் ஆயிருவோம். பட் அந்த இடத்துல மேக்கப் பண்ணி ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு அப்படி இப்படின்னு மாத்தி ஈத்தி போட்டு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நம்ம சூப்பரா பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் தானே ஒழிய பெரிய லிங்குவிஸ்டிக்லாம் கிடையாது, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. ஓகே, வாழ்க்கைக்கு இது போதும். அண்ட் இன்கேஸ் நீங்க பர்ச்சேஸ் போறீங்க, சூரத் போறீங்க இல்ல எங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அப்ப சூரத்கே நம்ம பர்ச்சேஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போற இடத்துல என்ன பண்ணுவானுங்கன்னா, நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இதுலயும் நான் கொஞ்சம் விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம போறப்பயே அதாவது நம்ம சோம்பேறித்தனத்தை பாத்துறக்கூடாது, நம்மளோட கன்வீனியன்ட்டை பாத்துறாதீங்க. கன்வீனியன்ட், நான் கன்வீனியன்ட்டா போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா நம்மளுக்கு பெருசா எதுவும் கிளிக் ஆகாது.
நீங்க கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வரணும். கஷ்டப்பட்டுனா என்ன, தூக்க முடியாம தூக்கி இப்படி கொண்டு வந்தனா இப்படி சுமந்து அப்படி சேர்ந்து ஓடுற 4 இடம் அதெல்லாம் கிடையாது. போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டையும் பட்டு நீங்க வாங்கிட்டு வர்ற ஒரு விஷயம் வந்து சூப்பரா அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பெரிய முதலாளி, கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர். ஆனா மனுஷனை மதிக்கவே மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இருக்க கிளைண்ட்ஸுக்கே அவங்க கொடுக்க முடியாத அளவுக்கு, எனக்கு சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பயங்கரமா பிசினஸ் போயிட்டு இருக்கப்ப, புதுசா வர யாரையாவது நம்ம ஏத்துப்போமா சொல்லுங்க? அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுப்போம்? கொடுக்கவே மாட்டோம். வந்து பாப்போம், என்ன எங்க இருந்து வரீங்க, வாங்குறீங்களா, என்ன என்ன வாங்குறீங்க, ஜிஎஸ்டி இருக்கா, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, எங்க இருந்து வர்றீங்க, தமிழ்நாடா, ஓகே தமிழ்நாடுனா சரி ஓகே, அப்ப அதர் ஸ்டேட்ல இருந்தா வந்திருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்றாப்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். ஒரு 2 நிமிஷம் கவனிப்பாரு. அவங்களை கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருப்பா. நம்ம போனோம்னா நம்ம சின்ன கடைங்களா, என்னத்தான் நான் சொல்றேன், மித்த யாரையும் நான் சொல்லல. நம்ம போனோம்னா அப்படியே பிடிக்கி பிடிக்கி ஒவ்வொன்னா இப்படி எடுத்து அப்படி 1/2 மணி நேரம் அப்படியே ஒவ்வொன்னா தடவிட்டு இருப்போமா. அதுக்குள்ளேயே அவர் பார்த்து இல்ல அடுத்து நம்ம ஏதாவது போய் கொஸ்டின் கேட்டோம்னா, இல்ல அதெல்லாம் இல்ல அது பண்ணல, சரி ஓகே நான் அடுத்த முடிச்ச உடனே நீங்க அடுத்து வந்து வேணா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழட்டி விடத்தான் பார்ப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆளுகளைத்தான் நம்ம பிடிக்கணும். அப்படி அவமானப்பட்டுதான் நம்ம வாங்கிட்டு வரணுமே ஒழிய, நான் அந்த ஏரியா மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா ஒருத்தன் என் பின்னாடியே வந்து, அதாவது நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவான். திருட்டு பசங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வரீங்க, தமிழ்நாடா, கேரளாவா, கர்நாடகாவா, ஆந்திராவா, எந்த ஏரியான்னு சொல்லிட்டு அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவான். வந்தோடனே நான் நடந்து போட்டு மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே சூப்பரா பேசுவான். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழ் பேச தெரியாம அங்க போயிருப்பாங்களா, போனோம் ஆகா சூப்பரா தமிழ் பேசுறான் அப்படின்னா, வாங்க சேலை பாக்குறீங்களா, 80 ரூபாய்க்குலாம் சேலை கிடைக்கும், வாங்க மாமா வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னுவான். 80 ரூபாய்க்கு சேலை கிடைக்குதா, சேலை ரேட்டும் கம்மியா சொல்றான், சூரத்ல ரேட்டு கம்மியா தானே கேள்விப்பட்டோம், அப்போ கரெக்டான ஆள் தான் புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே அப்படி போனீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே கவுத்து போட்ட மாதிரி தான், ஒண்ணுமே கிடைக்காது, அப்படி கவுத்துருவா, உள்ள அவுட்டு தான். அதே போல எந்த ஒரு ப்ரமோஷனுங்க, நான் இன்னும் சொல்றேன் மக்களே, தயவு செஞ்சு இந்த காலத்துல வந்து டிவியில கூட அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாயிடுச்சுங்க. உங்க எல்லாத்தையும் பாருங்க, வாட்ச் பண்ணி பாருங்க, டிவிலேயே பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கம்மியாயிடுச்சு. எல்லாமே வந்து இப்ப இதுதான், நம்ம ஆன்லைன்ல போறதும் இந்த சோசியல் மீடியால வரதும் ப்ரொமோஷன் இதெல்லாம் ஜாஸ்தி ஆச்சு. அண்ட் அப்கோர்ஸ் ப்ரொமோஷனும் எல்லாரும் வந்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய் காசை வாங்கிட்டு, நான் இப்ப ஒருத்தருக்கு நான் 10,000 ரூபாய் காசு வாங்கிட்டேன், 50,000 ரூபாய் காசு வாங்கிட்டு நான் ஒரு வீடியோ பண்றேன்னா அவங்களோட நல்ல விஷயமா தான் சொல்லிட்டு இருப்பேன். தப்பான விஷயங்கள் இது இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நான் மறப்பேன். அப்படித்தான் எல்லாம் மறப்பாங்க. ஆனா தயவு செஞ்சு மக்களே, நான் ப்ரமோஷன் போடுறேன்னு நினைச்சிடாதீங்க. இது வரைக்கும் எந்த ப்ரமோஷன் போட்டது கிடையாது, போடவும் மாட்டேன். அண்ட் தட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். ஏன்னா என்னோட மக்களும் நான் கை கொடுத்து மேல தூக்கி விடணும். அதுக்காக வந்து என்னை நம்பி வாங்க. எந்த ஒரு ஏரியாலையும் இப்ப நான் மார்க்கெட்டே போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேர் கேட்கறாங்க, இந்த சூரத்லாம் போற பர்டிகுலரா ஏதாவது ஒரு கடையை சொல்லுப்பா, சொன்னா அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம்ல அப்படின்னுவாங்க. எதுக்கு நான் ஒரு கடையை சொல்லி அந்த கடைக்கும் நீங்க இங்க இருந்து வேலை பண்ணிட்டு நான் சூரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அதே கடையில போய் இறங்கி அவர்கிட்டயே அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு நாள் முடிச்சுட்டு வர்றதுக்கு இங்கேயே கால் பண்ணி ஆன்லைன்ல நீங்க அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஆனா அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் உங்கள்ட்ட மார்க்கெட்டு இதுதான் நான் காமிச்சிடுறேன். அந்த மார்க்கெட்ல நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த வே ஆஃப் பர்ச்சேசிங், அந்த ஸ்டைலையும் நான் சொல்லிடுறேன். எப்படிலாம் ஏமாத்துவானுங்க அதையும் நான் சொல்லிட்டேன். டிரான்ஸ்போர்ட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க போய் அங்க இறங்கி குதிச்சு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஒரு ஸ்டேட்டுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு செம்ம கான்பிடென்ட் இங்க இருந்து வரும். அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் அங்க போனாலும் வந்து பர்டிகுலரா வந்து ஒரு சில கடைகள், இப்ப சூரத் போயிட்டாலும் அவ்வளவு கடை இருக்கு, சரி நீ வாங்குற ஒரு 5 கடை 10 கடையாவது சொல்லு அப்படின்னு சொன்னா நான் சொல்லாததுக்கு ரீசன் இதுதான். நீங்களா போய் இறங்குங்க. மேத்தமெட்டிக்ஸ் எதுவும் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு சம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எல்லா சம்ஸையும் வரிசையா இருக்கிறதுலாம் எதுக்கு ஹோம்ஒர்க்னு ஒண்ணு தர்றாங்க, நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம பண்ணோம்னா தான் நம்மளும் அதுல சென்டம் ஸ்கோர் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மக்களே தயவு செஞ்சு நீங்களே போய் இறங்குங்க, நீங்களே பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏமாத்துற திருட்டு பையலோட பேச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது தெரியாம நம்ம யாரும் பிசினஸ்ல உட்கார்ந்துட்டு இல்லை. பிசினஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அவ்வளவு பேர் பாக்குறோம், எவன் ஏமாத்துறான், இப்படி பேசுனா அவன் என்ன இப்படி ஏமாத்த தோணுலாம் வர்றான், ஸோ அவன்கிட்ட நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கவனமா இருங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. அதாவது மனசு சொல்லும் கண்டிப்பா ஏதோ தப்பா தோணுது, தப்பா இருக்கு, சரி ஓகே ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், அந்த ரிஸ்கை தான் எடுக்காதீங்கன்றேன். திருட்டு பையிட்ட ரிஸ்க் எடுக்க கூடாது. நல்ல மனுஷங்கிட்ட ரிஸ்க் எடுக்கலாம். வாழ்க்கையில மித்த விஷயங்கள் எவ்வளவுல இப்போ ஒரு பண்ற இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு ஒரு பிசினஸ், அது ரிஸ்க் எடுக்கலாம், உழைப்புல ரிஸ்க் எடுக்கலாம். திருட்டு பையிட்ட ரிஸ்க் எடுக்காதீங்க. அவன் திருட, அவன் வந்து என்னைக்கு உங்க காசு புடிங்கிட்டு போகணும் தான் பார்ப்பான். அதனால சரி ஓகே போடுவான்ற ஒரு நம்பிக்கையில இங்க இருந்து கிளம்பிடுவோம், போடுவான்ற நம்பிக்கையில ஆன்லைன்ல போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்பிக்கையை மட்டும் வச்சுக்காதீங்க மக்களே. ஸோ இதுதான் இந்த முக்கியமான விஷயங்கள். இன்னொன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் அடிக்கிட்டு வர்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கற்பனை பண்ணி ஏதோ இதுல பண்ணி இல்ல ஜிபி சாட்ல எடுத்து அப்படிலாம் நான் பண்ணல. எனக்கு இந்த 15 வருஷத்துல நான் பட்ட அடி கஷ்டங்கள் அவமானங்கள் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து அதை தொகுத்து சொல்றேன்.
அதை ஃபுல்லா சொல்றேன். அதை நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களே கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உண்மைன்னு தோணுது? எப்படி நம்ம ஏமாறுறோம், நம்ம பிசினஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பேசுறப்பே தெரியும். நான் ஒரு சில பேர் இப்ப நேரடியா எனக்கு ஷாப்புக்கு பார்த்து பேச வருவாங்க. அவங்க பாக்குறப்பே தெரியும். நான் சொல்றதெல்லாம் அவங்க ஓகே சிரிச்சுட்டே கேட்டுட்டே இருப்பாங்க. சரி ஓகே அப்ப இதெல்லாம் அடிபட்டு வந்திருக்காங்க போல, இப்படி எல்லாம் நடக்குது போல, லைட்டா ஒரு புன்முறுவல் இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே இவங்களும் அதே போல பண்ணிருக்காங்க. பர்ச்சேசிங் நிறைய அள்ளி போட்டு வாங்கி வச்சுக்கிறது, கம்மியான ரேட்டு கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமா போட்டுறது. இப்ப வெளியில போயிட்டோம்னு சொன்னா இன்னும் சப்ளையர்ஸே என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேரு, இது உங்க ஊருக்கு நல்லா போகும், சவுத்துக்கு சூப்பரா முதல்ல சவுத்துக்கு போறது சரக்குங்கன்னுவேன். என்னடா சவுத்துக்கு போறது, எங்க ஊரு மதுரையில எங்க சத்திரப்பட்டியில இப்படி யாருமே போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா சவுத்துக்கு போகுதுன்றானே, சவுத்துக்கு போகுதுன்னா இப்ப எங்க போகுது? இல்ல இப்பதான் போகுது, சூப்பரா போகுது. என் ஊர்ல என்ன சரக்கு போகுதுன்னு எனக்கு தானே தெரியும். என் ஊர்ல எங்க ஊர் லேடிஸ் என்ன மாதிரி புடவை கட்டுறாங்க, எங்க பசங்க என்ன மாதிரி ஷர்ட் இதெல்லாம் போடுறாங்க எனக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு நீ சொல்லாத. உன்னோட நான் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் தான் வருஷத்துல 365 நாள் அங்க இருக்கேன். நீ வந்திருக்கியா அங்க? இல்ல அவங்க சப்ளை பண்றேன்னு வாங்குறாங்க. போய் எல்லாமே போய். நீங்க தயவு செஞ்சு உங்களோட சுய நினைவுல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. திருட்டு பயலுகிட்ட ரிஸ்க் எடுக்காதீங்க. அவ்வளவுதான். ஸோ இது உங்களுக்கு சூரத்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஜாமான அள்ளி போட்டுக்காதீங்க. கான்பிடென்டா பண்ணுங்க மக்களே. எல்லாருக்கும் ஒரு நாள் லைஃப் இருக்கும். எனக்கு 15 வருஷம் கழிச்சு இப்ப ஓரளவுக்கு எனக்கு பிசினஸ் ஓகே, நல்லபடியா சூப்பரா ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. நம்பிக்கையில தான். ஏன்னா நான் வீடியோல மட்டும் சும்மா நான் பேசணும், எனக்கு இன்னும் உங்கள்கிட்ட நான் நிறைய நீங்க உங்களை என்கிட்ட நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம் சத்தியமா எனக்கு கிடையவே கிடையாது. என்கிட்ட இருக்கு. நீங்க சொன்னாப்புல இப்போதைக்கு என்கிட்ட கேட்குற அந்த கிளைண்ட்ஸ்க்கே என்னால சர்வீஸ் கொடுக்க முடியல, என்னால பண்ண முடியல. பட் அடுத்தடுத்து வந்தாலும் கண்டிப்பா என் கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பண்ணுவேன், அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். பட் இந்த ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இது எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் நடந்தே ஆகும். ஆனால் நீங்க அது வரைக்கும் டிராவல் பண்ணணும். 5 வருஷத்துலயும் அது கிடைக்கலாம், 10 வருஷத்துலயும் கிடைக்கலாம், 15 வருஷத்துலயும் கிடைக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நம்ம அனுபவத்திலாம் தூக்கி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம சாதிக்காத ஒரு விஷயத்துல அப்படியே தூக்கி என் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ வயசான காலத்துல ஒரு நோய் நொடி இல்லாம தன்னோட குழந்தைகள் அழகா சூப்பரா வளர்ற ஒரு காலகட்டத்தை, அவங்க சூப்பரா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறப்ப ஒரு 60 வயசுக்கு மேல அதுல கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு காசு பணத்துல கிடைக்குமா சொல்லுங்க? என் குழந்தைங்க நோய் நொடி இல்லாம சூப்பரா இருக்கிறாங்க, சூப்பரா பிசினஸ் பண்றாங்க, நான் நினைச்சதை என் பையன் சாதிக்கிறான் அப்படின்றப்ப அதுக்காகவாவது உழைங்க. ஆனா அதே மைண்ட்ல வச்சுட்டு உழைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நான் சக்சஸ் பண்ணணும், நான் சூப்பரா பண்ணணும் அப்படின்றப்ப உழைச்சிட்டே இருங்க. நான் நல்லா தான் பண்றேன், சூப்பரா பண்றேன் விஷயத்துல பண்ணிட்டே இருங்க. கிடைக்காத பட்சத்துல நிச்சயமா உங்க குழந்தைங்க உங்க வாரிசுகளை செம்மையா சாதிப்பாங்க. நேர்மையா கண்டிப்பா நம்ம இருக்கணும். நேர்மையா இருக்க பட்சத்துல எண்ணம் போல் வாழ்க்கைய நம்ம என்ன பால் எந்த அளவுக்கு த்ரோ பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மேல அடிக்கும். ஸோ நம்மளும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லதா நம்ம பண்ணிட்டு இருக்க பட்சத்துல கர்மா நான் சொன்னாப்புல எனக்கு எதுல நம்பிக்கை இருக்கு அப்படி இல்லையோ, இந்த கர்மான்ற விஷயத்துல செம்ம நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நான் ஏமாறுவேன். நான் உங்ககிட்ட 20% சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டேன்னா நீங்க என்ன ரேட்டை பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறது கிடையாது. அப்கோர்ஸ் நான் கொடுக்குற ரேட்டை கூட எல்லாம் பயங்கரமா கூட கொடுக்குறாங்க. நான் இப்படி நான் சாரீஸ் வாங்கிட்டு வர்றேன், மார்க்கெட்ல தான் போய் வாங்குறேன். பட் நான் எனக்கு சப்ளை பண்றவரு அதே சப்ளையர் உங்களுக்கு சப்ளை பண்ணா உங்களுக்கு நீங்க 50 பீஸ் 100 பீஸ் வாங்கினா கூட 50 ரூபா கூட வச்சுதான் வாங்குவாரு. ஏன்னா நான் ரெகுலர் அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கிட்டு இருப்பேன். அப்ப நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்க மார்க்கெட் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 300 ரூபான்னு சொன்னா நீங்க மார்க்கெட்ல போய் வாங்கினா 300 ரூபாய் நீங்க வாங்கலாம். சோ 300 ரூபான்னு வாங்குறப்ப நான் அதுல 20% வைக்கிறப்ப 360 ரூபான்னு சொல்லி தாராளமா உங்களை ஏமாத்தி விற்கலாம். ஆனால் நான் அவர்கிட்ட பேரம் பேசி கஷ்டப்பட்டு தான் வாங்குவேன். பட் அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏமாத்தாம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ நான் உங்களை ஏமாத்தினா கண்டிப்பா அஃப்கோர்ஸ் என்ன ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கான், ஏமாந்து தான் போடுவோம். அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்ப கவர்மெண்ட்ல ஆபீசர்ஸ் ஏதாவது லஞ்சம் வாங்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மருத்துவத்துக்கு தான் போய் செலவு பண்ணுவாங்க. 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினா 200 ரூபாய் போய் செலவு பண்ணுவாங்க. இல்ல 100 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு நல்லா தான் இருக்கிறான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பட் அவங்களுக்கு மனசு உள்ள ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் இருக்கு அது உள்ள. நான் சொன்னாப்புல ஒரு 60 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ன நிறைய சேர்த்து கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல அவங்களுக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்களை அவ்வளவு பாதிக்கும். என்னடா ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற மாதிரிலாம் பாதிக்கும். ஸோ மக்களே அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. நான் ஃபாலோ பண்றேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபியூச்சர்லயும் பண்ணியே ஆகணும். காசு பணம் முக்கியம் கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் சேர்ந்துரும். பேஷன் இன்னைக்கெல்லாம் ஒரு சிஸ்டர் ஐயோ ஐ லவ் சாரீஸ் அப்படின்றாங்க. எனக்கு சாரீஸ்னா நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க ஹிட் அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க.
சாதாரணமா தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு செம ஹிட் அடிச்சு ஓடுறாங்க. பிகாஸ் எனக்கு சாரியை நான் பயங்கரமா நான் நேசிப்பேன். நான் நேசிக்கிற ஒரு விஷயங்க. பட் இதே நான் பிசினஸ் எடுக்கிறப்ப இப்போ கமலஹாசன் ஆக்டிங் வந்து நேசிக்கிறாரு. நேசிக்கிற ஒரு விஷயத்த அவர் எடுத்து பண்றப்ப அஃப்கோர்ஸ் சூப்பரா தான் பண்ணி ஆகணும். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சூப்பரா இருக்கிறப்ப கஸ்டமர்ட்டே நான் சூப்பரா பேசுவேன். ஸோ உங்களோட பிசினஸ நேசிங்க, லவ் பண்ணுங்க. நான் உண்மையா சொன்னா சாரீஸ்லாம் ஃபர்ஸ்ட் இப்போ நான் லவ் பண்ற அளவுக்கு முன்னாடிலாம் இல்ல. பிசினஸ் பண்ணேன் நான் நல்லா சூப்பரா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இதுல இருக்க எல்லா பேக்ரவுண்டும் போய் செக் பண்ணி ஸ்டேட் டு ஸ்டேட்டா போய் செக் பண்றோமா, ஒவ்வொன்றையும் போய் பாக்குறப்ப இது இன்னைக்கு நான் லவ் பண்ற ஒரு ரொம்ப பெரிய விஷயம்னா அந்த சாரீஸ். ஸோ இதை நான் லவ் பண்ணி பண்றப்ப இதுல டெடிக்கேட்டடா இதுல என்ன யான் என்ன நூல் எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் பிடிச்ச விஷயங்கள் அதை பிசினஸாவே மாறுறப்ப ஊரம் சுத்துறோம், எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறோம், எல்லா ஸ்டேட்டும் சுத்துறோம், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையும் பண்றோம். அது போதும், காசு எனக்கு வேண்டாம். பட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லா பண்ணிட்டு இருக்கப்ப காசு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ மக்களை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ ஷார்ட் வீடியோன்னு சொன்னேன், கொஞ்சம் லென்த்தாவே போயிடுச்சு. தயவு செஞ்சு அஃப்கோர்ஸ் இன்னும் நான் உங்கள்கிட்ட கேட்டாப்ல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க, அண்ட் லைக்கும் பண்ணிருங்க. நிச்சயமா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பசங்க அதாவது அடிமையா போய் ஒருத்தன்ட்ட உழைச்சி நம்ம சம்பளம் வாங்குறத விட நம்மளே ராஜாவா இருக்கணுங்க. அதாவது பயங்கர பிஸியா தான் இருப்போம். ஃபோன் கால்ஸ் எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லைனாலும் பிஸியா தான் இருப்போம். இருந்தாலும் அது நல்லா இருக்கு. பயங்கரமா கஷ்டப்படுறோம் தெரியுது, ஆனா அந்த கஷ்டம் தெரியல. சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இதே இது வந்து ஒருத்தருக்கு போய் நைட் வந்து எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் போட்டு 12 மணி வரைக்கும் வேலை பாருன்னு சொன்னா அவ்வளோ கடுப்பா தான் நம்மளுக்கு ஆகும். பிடிக்காத ஒரு விஷயம் தான், சம்பளத்துக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசினஸ்குள்ள வாங்க. அடுத்தவங்க போய் அடிமையா போயிருந்து தான் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புதுசா வர்றேன், நான் வீட்டுல இருந்து பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன், எந்தோட ஸ்டார்ட் பண்றேன். ஆனா வந்து அதுக்காக வந்து நான் வாங்கின என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் சாரீஸ் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு தீபாவளிக்கு எனக்கு சேல் ஆகலைன்னா அது எனக்கு ரிட்டர்ன் எடுத்துக்காங்கண்ணா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. ஒரே மாசத்துல வந்து யாரும் வித்து பெருசாயிட மாட்டாங்க. அப்படி ஆயிருந்தா இன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்கு சேலை தாங்க வித்துட்டு இருப்பாங்க. எஃபர்ட் போடணுங்க, அதுல தாங்க வித்தியாசம் இருக்கு. பொறுமை இருக்கணும், எஃபர்ட் போடணும். தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் விஷயம். இன்னைக்கு நான் பேச வந்தது பேசிட்டேன். அண்ட் இன்னும் நம்ம நிறைய ஊர் சுத்த போறேன், நிறைய ஊர் சுத்த போறேன். பார்க்காத ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய போய் பார்க்க போறேன். இன்னும் தீபாவளி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 11 மாசம் இருக்கு. அது வரைக்கும் செம்ம சுத்து, ஜாலியா செம்மையா சுத்த போறேன். அண்ட் கூட வரவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் மக்களே முன்னாடியாவது, அதாவது முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிருவேன் 1 மாசத்துக்கு முன்னாடி. பட் அந்த ஷெட்யூல் நம்மளால பண்ண முடியல. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு 2 நாள்ல எங்கேயாவது கிளம்பணும், திடீர்னு ஒரு சப்ளையர் போய் மீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பட்சத்துல சட்டன் நான் அப்படி போய் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் போற இடத்துல எல்லாம் ஏதாவது நம்ம மக்களை நான் பாத்துடுறேன். நிச்சயமா பாக்குறேன். இப்ப நான் வெஸ்ட் பெங்கால் போனாலும் சரி, சூரத் போனாலும் சரி, அகமதாபாத் எங்க போனாலும் ஏதாவது நம்ம மக்களை வந்து கண்டிப்பா பாத்துடுறேன். வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க, பேசி அவங்களோட தான் பர்ச்சேசிங்கும் கூட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது மக்கள். அதனால கூட கூட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் அஃப்கோர்ஸ் நீங்களே போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா சீக்ரெட்ஸையும் நான் சொல்றேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஒளிச்சு வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் சமமான வாழ்க்கை தான். எல்லாம் தெரிஞ்சுப்போம், கத்துப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் மற்றவங்களுக்கு கத்து கொடுப்போங்க, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நிறைய கத்து கொடுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. சொல்றதுனால குறைய போறது கிடையாது, வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்ப நிறைய ஸ்டேட் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. பட் அந்த ஸ்டேட்ஸ்லயே வந்து ஒண்ணும் இல்லைங்க. அதாவது சாரீஸ் வந்து எல்லாம் ஒண்ணுதான். இப்ப சூரத்லயே எடுத்துட்டா எல்லா ஒரு காப்பியும் அப்படியே போடுவாங்க. ஆனா இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல போய் வாங்குனீங்கன்னா தான் இதோட ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகாம சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் ஒன்னு ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நான் வாட்ச் பண்றேன், நல்லா பாக்குறேன். ஏன்னா நிறைய பூனம் சாரி அது இதுன்னு நிறைய போனாலுமே முன்னாடி நம்மளுக்கு இது கம்மியா போனாலும் இப்பெல்லாம் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்டா என்னென்ன இருக்கு அதெல்லாம் செம்மையா போக ஆரம்பிக்குது. அதனால இன்னும் சூரத் ஐட்டத்திலேயே உட்கார்ந்துட்டு இல்லாம அடுத்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா பூனம் சாரி தான் வாங்கணும்னு சொன்னா உங்க கடை மட்டும் இல்ல, உலகத்துல ஊர்ல அத்தனை கடை இருக்கு, எங்க வேணாலும் போய் ஏறிடுவாங்க. பட் இந்த மாதிரி புடவை எந்த கடையிலயும் கிடைக்காது, ஏன்ட்ட தான் கிடைக்கும். அப்படின்னா நீங்க ஏன்ட்ட தான் வந்து ஆகணும். ஸோ அப்படி ஒரு மார்க்கெட்டை பிடிங்க, அப்படி ஒண்ணு பண்ணுங்க, வித்தியாசமா பண்ணுங்க, யூனிக்கா பண்ணுங்க. நல்ல கிளைண்ட்ஸ், ஒரு ஹை அண்ட் கிளைண்ட்ஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்கள நம்ம கடைக்குள்ள ஏற வைங்க. ஏன்னா இப்ப அவங்க தான் செதறி போய் கிடக்குறாங்க. பெரிய பெரிய கடைங்களாம் போயிடுச்சு. பெரிய கடைக்காரங்களாம் பல வருஷங்களா பல எஃபர்ட் போட்டு கண்டுபிடிக்க முடியாம ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட வளர்ச்சின்னு பார்த்தா 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அவங்க பசங்க வளர்ந்து அந்த மாதிரி ஆச்சு. ஆனா இப்ப ஜென்ரேஷன் அப்படி கிடையாதுங்க, புரிஞ்சுக்கங்க. இப்ப 5 வருஷத்துலயே செம்மையா அவங்கள மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லெவல்ல ரீச் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன்ல இப்ப இருக்கிற நிறைய பொட்டிக்ஸா பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தா அவங்க அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா ஊரே பேசுற அளவுக்கு பெரிய கடைக்காரங்களை சாப்பிட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் தான் வரும்.
ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த டயத்துல நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்துட்டீங்கன்னா அந்த டைமிங் சூப்பரா போகும். பட் எனக்கு வந்து கிடைக்கிற நேரத்துல நான் நல்லா சம்பாரிச்சுக்கணும், எனக்கு டைம் இது, எனக்கு இருக்க டயத்துலயே நான் சூப்பரா சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தாலும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் நீங்க சம்பாதிப்பீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இடம் தெரியாம நம்ம போயிருவோம். ஆனால் எனக்கு டைம் இருக்கப்பயே சம்பாரிச்சுக்கிறேன் அந்த ஃபோக்கஸ் இல்லாம போதும், இதே போதும், இதே கரெக்டா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களோட growth சூப்பரா இருக்கும். அடுத்து உங்க வாரிசுகள் போற அளவுக்கு growth சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மட்டும் எய்ம் பண்ணுங்க மக்களே. தட்ஸ் ஆல் மக்களே. சின்ன வீடியோன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டேன். பட் இன்னைக்கு பேசின விஷயங்கள்லாம் எனக்கே நிறைய பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் மணிகன் டிவி சாரீஸ். மறந்துடாதீங்க. தேங்க்யூ.